ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி vlogல என்னெல்லாம் சமையல் பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு புடலங்காய் கூட்டு வைக்கிறேன். அதுக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பும் 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம 1 பாட் மாதிரி குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு காய், வெங்காயம், தக்காளிலாம் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு கழுவிட்டு அது கூட பெருங்காயம், சாம்பார் பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கேன். அப்புறம் மேலே காய். அடியில் எப்பயுமே பருப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா பருப்பு அப்போ தான் நல்லா வேகும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன் நான். நம்ம லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க, சோளம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது இப்போ தான் எடுக்கிறேன் அடுத்த நாளைக்கு நான். கொஞ்சமாக மேலே மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக, இப்போ பணியாரம் செய்கிறதுக்காக உப்பு போடாமல். இப்போ இதில் ப்ரௌன் சுகர் தேவைக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பார்த்து நல்லா கலக்கிட்டு அப்புறம் இனிப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் அதிலே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இனிப்பு பணியாரத்துக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதிலே நீங்கள் முந்திரி திராட்சை வேணுன்னா கூட வறுத்து போட்டு செய்யலாம். இதில் நீங்கள் கார பணியாரம் செய்யணுன்னா வெங்காயம், கடுகு, உளுந்த பருப்பு, பச்சை மிளகா இதெல்லாம் தாளித்து கொட்டி காரமாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க, போதும், நிறைய தேவையில்லை. இது நான்ஸ்டிக் பேனுன்றதுனால கொஞ்சமாக தடவினாலே போதும். அதே மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80% நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இதை திருப்பணும், இல்லைன்னா மேலே இருக்க மாவெல்லாம் சரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வைங்க. இந்த மாதிரி மேலே நல்லா வெந்தது தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு லைட்டாக அப்படி ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா அடியிலையும் கொஞ்சம் நல்லா கலர் மாறும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி தோசை மாவில் நான் தோசையும் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி இட்லி தோசை மாவு அரைச்சோம் இல்லையா, அதுவும் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது இது பருப்பு இது கூட்டு நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மத்து வச்சு நல்லா சூடாக இருக்கும் போதே மசிச்சா தான் நல்லா மசியும் பருப்பு. இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தாளித்து கொட்டணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மீதி எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து இந்த கூட்டில் சேர்த்துக்கிட்டேன். சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரினால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நான். பிரேக்ஃபாஸ்ட்டு பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி தோசை மாவு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் அரைச்ச மாவில் இட்லி சுட்டது வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட காஞ்சி போகாமல் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். பொடியோட ரெசிப்பியும் நான் உங்களுக்கு சேர்த்துருக்கேன். இது இன்னொரு நாள் நான் அந்த சோள மாவுலேயே தோசை ஊற்றியிருந்தேன் பாருங்கள், அதுவும் நல்லா மெலிசாக கிறிஸ்பியாகவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இடியாப்பம் மாவுன்ட்டு நாகா பிராண்டில் எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசி மாவு, 2 கப்பு மாவுக்கு 2 கப் தண்ணி ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நான் 3 கப்பு மாதிரி தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி லைட்டாக சூடாகும் போது கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணி. இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த மாவில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. லைட்டாக கலரிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த சூட்லேயே அந்த மாவு ஃபுல்லாக வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம், ஏன்னா இப்போ சூடாக இருக்கும்போது நம்மளால் பிசைய முடியாது. ஸோ லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக நம்ம பதத்துக்கு இப்போ பிசைய முடியாது சூடாக இருக்கிறதுனால. புதுசாக செய்கிறவங்களுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு
மூடி வச்சிடுங்க. அது ஆறுற வரைக்கும் மூடி வச்சாலும் ஓகே தான். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நமக்கு மாவு வரணும். இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் மூடி வச்சுட்டு பண்ணிங்கன்னா இதுவாக இருக்கும். அதே மாதிரி நான் இது மார்னிங்காக செய்கிறதுனால தான் 2 கப்பு போட்டிருக்கேன். எத்தனை இடியாப்பம் வந்ததுன்னு லாஸ்ட்டில் பார்க்கலாம். நான் காலையில் ஓவனில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பால் சர்க்கரை ஊற்றி டிஃபன் எடுத்துக்குவோம். அதுக்காக நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஈவினிங்கில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டா ஈஸியாகிடும் அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு. அதனால் அந்த தண்ணியும் நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் ஆறிடுச்சு. இப்போ அதில் இருக்க தண்ணியை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இடியாப்ப குழையில் போட்டு புழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடியாப்பம் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு ஸ்வீட்டாக தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நீங்கள் தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு அதில் போட்டு டொமேட்டோ சேவ் மாதிரி செய்யலாம். இல்லைன்னா லெமன் பிழிஞ்சு விட்டு தாளிச்சிட்டு லெமன் சேவ் மாதிரியும் சாப்பிட்லாம். உங்களோட இஷ்டம்தான். இல்லைன்னா வெறுமனே கடுகு, கருவேப்பிலை, பருப்பு, மிளகா இதெல்லாம் தாளித்து போட்டு தாளித்து இடியாப்பம் மாதிரி கூட செய்யலாம். உங்களோட இஷ்டம்தான். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸ், பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். இப்போது நம்ம இடியாப்ப குழையில் பிசைஞ்சு வச்ச மாவை தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி தட்டுலேயும் செய்யலாம், இல்லைன்னா இடியாப்பத்துக்குன்னு பிளேட் வருது அதுலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி தட்டு இட்லி பிளேட் வச்சுருக்கேன், அந்த ஸ்டாண்டில் தான் செய்கிறேன். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி அப்ளை பண்ணால் போதும். அடுத்த வாட்டி பிழியும் போதும் அதுலேயே பிழிஞ்சிக்கலாம். நம்ம ஒரு வாட்டியும் ஆயில் அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. ஸோ எல்லா தட்டும் பிழிஞ்சிட்டு இட்லி ஸ்டீம் பண்ணுற மாதிரியே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதை வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லாவே வெந்துடும். இது உங்களுக்கு சாஃப்டாக எடுத்து மைக்ரோவேவ் பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி நான் 2 கப்பு மாவு யூஸ் பண்ணதுக்கு எனக்கு மொத்தம் 8 இடியாப்பம் வந்தது. ஆக்சுவலி இந்த முறுக்கு குழாயில் ஓமப்பொடி செய்கிற தட்டு இது. நீங்கள் இன்னும் இடியாப்பத்துக்குன்னு விற்கிற அந்த குழாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் மெலிசாக வரும். உங்களுக்கு குவான்டிட்டி மேபி எக்ஸ்ட்ரா வரும். இது கொஞ்சம் தடியாக தான் இருக்கும் ஓமப்பொடி சைஸில். ஸோ இதனால் எனக்கு மொத்தம் 8 இடியாப்பம் தான் வந்தது. ஸோ உங்களுக்கு கணக்குக்காக சொல்கிறேன், புதுசாக செய்கிறவங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேனலில் ஃப்ரிஷ் டூர் வருது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.